ஸ்டாப் லாஸோ, டார்கெட்டோ நீங்க மனசுல எவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு உட்கார்றீங்க, அத பொறுத்து தான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். பார்த்து சேஃபா பண்ணுங்க. ஹே ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த ஜீவா எக்ஸ்ப்ளோர். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியன் மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. ஏன் வைக்கக்கூடாதுன்னு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஃபாரஸ்ட் மார்க்கெட்டா இருந்தா ஸ்டாப் லாஸ் டார்கெட் கம்பல்சரி வைக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்போ எந்த இடத்துல போகும்னு தெரியாது. மார்க்கெட் மூவ்மெண்ட்லாம் அங்கே வேகமா இருக்கும். பட் இந்தியன் மார்க்கெட்ல நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. எதனால வைக்கக்கூடாதுன்னா, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி நீங்க பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்னோட நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேல போயிட்டான். பட் பிரேக் அவுட் ஆகல. ஸ்டாப் லாஸ பிரேக் அவுட் ஆகல. விக் வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, நான் அத வந்து ஸ்டாப் லாஸ் பிரேக் அவுட்டா கணக்கு எடுத்துக்க மாட்டேன். எனக்கு வந்து பாடி வந்து கிராஸ் அவுட் ஆகணும். ஒரு 70-30% இருக்கணும். இல்ல 50-50 இருக்கணும். அந்த மாரி இருக்கணும். 90-10% அந்த மாரி இருந்தாலும் நான் அது பிரேக் அவுட்டாவே எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் ரிட்டர்ன் அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் வந்து எப்பயும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. இந்தியன் மார்க்கெட்ல ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றது டைம் வேஸ்ட். அதாவது உங்க மணிய நீங்களே வந்து லூஸ் பண்ற மாரி. டார்கெட் நீங்க எவ்வளோ வேணுமோ வச்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து மேனுவலா என்ட்ரி போடுங்க. மேனுவலா வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சா, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு, பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க வெளிய வரலாம். பட் நீங்க வந்து அந்த செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த விக் வந்து சும்மா டச் ஆனதுமே ட்ரிக்கர் ஆயிரும். ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிக்கர் ஆயிரும். அதனால உங்களுக்கு வந்து லாஸ் புக் பண்ணிட்டு வெளிய வர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிருப்பான், மார்க்கெட் ஜஸ்ட் விக் மட்டும் குடுத்துட்டு, பாடி ஃபுல்லா மேல கொண்டு போயிருப்பான். அப்புறமேல் நீங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கணும். அந்த மாரி எந்த சிச்சுவேஷனும் வரக்கூடாது. பாடி 70-30, 80-20 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிராஸ் அவுட் ஆகி பிரேக் ஆகிருந்துச்சுன்னா, நீங்க ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டு வெளிய வரலாம். ஒருவேள விக் மட்டும் தான் கிராஸ் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சுட்டு வெளிய வந்துராதீங்க. வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் ரிட்டர்ன் மூவ்மெண்ட் குடுக்கலாம். ஸ்டாப் லாஸோ, டார்கெட்டோ நீங்க மனசுல எவ்வளோ நேரம் பொறுத்துக்கிட்டு உட்கார்றீங்க, அத பொறுத்து தான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். பார்த்து சேஃபா பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ். மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.